So this is 9th standard 5th unit coordinate geometry exercise 5.5. So இந்த 5.5 exercise full centroid base பண்ணி வர sums பார்க்க போறோம். So first centroid for formula என்னன்னு பார்த்தரலாம். Centroid equal to x1 plus x2 plus x3 by 3, y1 plus y2 plus y3 by 3. ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் சென்ட்ராய்ட்னா என்ன, இது எங்கே இருக்கும், எங்கே ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறது தெரியணும். ஸோ சென்ட்ராய்டு இஸ் நத்திங் பட் இது வந்து ட்ரையாங்கிளாக ஃபார்ம் ஆகிற ஒரு பாயிண்ட் ஆஃப் கன்கரன்சி. ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கன்கரன்சி அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு பாருங்க. பாயிண்ட் ஆஃப் கன்கரன்சினா என்னன்னா மோர் தென் டூ லைன்ஸ் பாசிங் த்ரூ த சேம் பாயிண்ட், தட் பாயிண்ட் இஸ் கால்ட் பாயிண்ட் ஆஃப் கன்கரன்சி. மோர் தென் டூ லைன்ஸ், ஒரு லைனுக்கு ரெண்டு லைனுக்கு மேலே எத்தனை லைன் வேணாலும் ஒரே பாயிண்ட் வழியாக போகிறது, இந்த பாயிண்ட்டை தான் என்னன்னு சொல்கிறது, பாயிண்ட் ஆஃப் கன்கரன்சின்னு சொல்கிறது. ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் கன்கரன்சி ஆஃப் ட்ரையாங்கிள், இதில் வந்து சென்ட்ராய்டுங்கிறது வந்து பாயிண்ட் ஆஃப் கன்கரன்சி இன் அ ட்ரையாங்கிள், ட்ரையாங்கிளில் ஃபார்ம் ஆகிற பாயிண்ட் ஆஃப் கன்கரன்சி தான் இந்த சென்ட்ராய்டு அப்படின்னு சொல்கிறது. ஓகே, மோர் தேன் டூ லைன் பாசஸ் த்ரூ த சேம் பாயிண்ட், தட் பாயிண்ட் இஸ் கால்ட் பாயிண்ட் ஆஃப் கன்கரன்சி. ஸோ அடுத்தது மீடியன்னா என்ன? ஸோ மீடியன்னா என்னன்னா a line drawn from vertex to midpoint of the opposite side is called median. ஸோ a line drawn அப்படின்னா ஒரு லைனை ட்ரா பண்ணுறோம், எங்கிருந்து, ஒரு வேர்டெக்ஸ்ல இருந்து. ட்ரையாங்கிளுக்கு 3 வேர்டெக்ஸ் இருக்கும் இல்லையா, அதாவது வேர்டெக்ஸ்ங்கிறது 2 லைன் ஜாயின் ஆகிற பாயிண்ட். ஸோ இந்த வேர்டெக்ஸிலோட இருந்து ஆப்போசிட் சைடோட மிட் பாயிண்ட்டுக்கு ட்ரா பண்ணுற லைன், midpoint of the opposite side. Okay, a line drawn from vertex to the midpoint of the opposite side. அப்படி ட்ரா பண்ணா அந்த லைனுக்கு பேரு மீடியன் அப்படின்னு சொல்றது. ஓகே, ஸோ அப்போ இந்த மீடியன் சென்ட்ராய்டு அப்படின்னா என்னன்னா பாயிண்ட் ஆஃப் கன்கரன்சி ஆஃப் மீடியன்ஸ் ஆர் கால் சென்ட்ராய்டு. ஸோ இந்த மீடியன் இந்த மாதிரி ஒரு வேர்டெக்ஸ்ல இருந்து ஆப்போசிட் சைடோட மிட் பாயிண்ட்டுக்கு ட்ரா பண்ணுறோம், இப்போ இந்த லைன் மீடியனுங்கிறோம். அதே மாதிரி இந்த வேர்டெக்ஸ்ல இருந்து இந்த ஆப்போசிட் சைடுக்கு மிட் பாயிண்ட்டுக்கு ட்ரா பண்ணுறோம், இதையும் மீடியனுங்கிறோம். அதே மாதிரி இங்கே ட்ரா பண்ணுறோம் இதனோட மிட் பாயிண்ட்டுக்கு, இதையும் மீடியனுங்கிறோம். இந்த 3 மீடியனும் மீட் பண்ணுற, மோர் தென் 2 லைன்ஸ் வந்துருச்சா, இந்த 3 மீடியனும் மீட் பண்ணுற பாயிண்ட்டை தான் சென்ட்ராய்டு அப்படிங்குது. அந்த 3 மீடியன் எப்படின்னு சொல்கிறோம், எப்படி சொல்லணும், பாயிண்ட் ஆஃப் கன்கரன்சி ஆஃப் அ medians or point of concurrency of medians is are called centroid. Okay, so triangle 4 point of concurrencies form ஆகும். ஓகே, ஒன்று வந்து இது சென்ட்ராய்டு, மீடியனோட பாயிண்ட் ஆஃப் கன்கரன்சி தான் சென்ட்ராய்டுங்கிறது. அடுத்தது ஆர்த்தோ சென்டர், இன் சென்டர், சர்க்கம் சென்டர். ஓகே, தென் இப்போ exercise 5.5 first sum, find the centroid of the triangle whose vertices are vertex எல்லாம் கொடுத்துட்டாங்க. So this is x1 y1, x2 y2, this is x3 y3. So for centroid formula என்ன நமக்கு தெரியும், centroid equal to centroid G equal to centroid ஓட letter G, x1 plus x2 plus x3 divided by 3, y1 plus y2 plus y3 divided by 3. So we add x points and corresponding y points. So 2, x2 is minus 3, x3 is 7 divided by 3, y1 is minus 4 minus 7 plus 2 divided by 3. இப்போ என்ன பண்ணலாம், இந்த ப்ளஸ் ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு இதுல இருந்து சப்ராக்ட் பண்ணிக்கலாம். எந்த சைன் ஜாஸ்தி இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இது 2 நெகட்டிவ் இருக்கு, அதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ 7 plus 2 எவ்வளோ ஆச்சு, 9, 9 minus 3 by 3. ஓகே, தென் இது 2 ஆட் பண்ணுங்க, சேம் சைன் என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணி அதே சைன் போடுவோம். ஸோ minus 11 plus 2 divided by 3. So 9 minus 3 எவ்வளவாச்சு, 6 by 3. Subtract பண்ணி bigger number sign. So subtract பண்ணி bigger number sign. So minus 9 divided by 3. இப்போ simplify பண்ணுங்க, 2, minus 3. Okay, 3 டேபிளில் 2 times, 3 டேபிளில் 3 times. then இதே அதே மாதிரி centroid G equal to centroid G equal to ஃபார்முலா தெரியும், ஆல்ரெடி எழுதிட்டேன். ஸோ இந்த சமூக திருப்பி நீங்கள் எழுதுறதுனா எழுதிடுங்க. ஓகே, ஸோ x1 plus x2 plus x3, x1 என்ன minus 5 plus 1 minus 4 divided by 3, x2 என்ன y1 என்ன கொடுத்துருக்காங்க, minus 5 minus 4 minus 2 divided by 3. ஸோ இங்கே இது 2 ஆட் பண்ணால் minus 9 வந்துருமா, minus 9ல ஒன்று மைனஸ் பண்ணுங்க, minus 8 divided by 3,
அடுத்தது என்ன இருக்கு, இது மூணுமே மைனஸ், ஸோ ஆட் பண்ணி சேம் சைன் போடுங்க. ஸோ -11 -9 -2 -11 டிவைடட் பை 3. தட்ஸ் ஆல். இது சிம்பிளிஃபை பண்ண முடியாது, அப்படியே வச்சுக்கோங்க. தட்ஸ் ஆல். தேங்க்யூ.